அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாத அஷ்டமியில் ஸ்ரீ கால பைரவரை வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் ஒளியிலிருந்து பிறந்த ருத்ரமூர்த்தியையே பைரவர் என அழைக்கிறார்கள். இவர் காவல் தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் கருதப்படுகிறார். சைவ கோவில்களில் அனைத்திலும் காலபைரவருக்கு தனிச்சன்னதி இருக்கிறது. கோவிலின் கடைசி பூஜை முடிந்ததும் அனைத்து சன்னதிகளையும் பூட்டி சாவிகளை காலபைரவர் காலடியில் வைத்து பூஜை செய்து பிறகு நடப்பதை வழக்கம் கொண்டுள்ளனர். இவர் கோவிலில் காவல் தேவதையாக வழிபடுகின்றனர். காசி நகரின் காவலராக பைரவர் திகழ்கிறார் என்பது ஐதீகம். மேலும் பக்தர்களின் பயத்தை போக்கி அவரது செல்வங்களையும் காக்கும் கடவுளாக பைரவர் விளங்குகிறார். 27 நட்சத்திரங்களையும் நவகோள்களையும் கட்டுப்படுத்துகிறார் பைரவர். மேலும் இவரே சனி பகவானின் குருநாதர் ஆவார். முக்காலத்தையும் கட்டுப்படுத்தும் சிவஸ்வரூபமாக திகழ்பவரே இந்த கால பைரவர் என வழிபடுகிறார்கள் அனைத்து மக்களும். சிவபெருமானின் மகனாக 8 அவதாரங்களாக அவதரித்த பைரவர் அதிலிருந்து தலா 8 அவதாரங்களாக 64 திருமூர்த்திகளாக அவதரித்தவர் பரம்பல் சிவபெருமான். சைவ திருத்தலங்கள் அனைத்திலும் காலபைரவருக்கு தனிச்சன்னதி இருக்கிறது. கோவிலின் கடைசி பூஜை முடிந்ததும் அனைத்து சன்னதிகளையும் பூட்டி சாவிகளை காலபைரவர் அவர்களுடைய காலடியில் வைத்து பூஜை செய்த பிறகு நடை சாத்துவதை வழக்கம் கொண்டுள்ளனர். இவர் கோவில் அனைத்தையும் காவல் காக்கும் காவல் தெய்வமாக வழிபடுகிறார்கள். இவர் இந்த உலகத்தின் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார். காலபைரவர் கார்த்திகை மாதம் தேய்பிறை 8ஆம் நாள் அவதாரம் செய்த தினமே மகா கால பைரவாஷ்டமி என அழைக்கப்படுகிறது. அதனை காலபைரவர் ஜென்மாஷ்டமி என்றும் கொண்டாடப்பட்டது. அதற்கு இணையானதுதான் இந்த புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமியாகும். இந்த தினத்தில் வழிபடும் அனைவருக்கும் கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். இன்றைய தினம் காசி நகரில் காலபைரவருக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும். இன்றைய தினத்தில் உலகில் வெவ்வேறு இடங்களிலும் இருந்து பக்தர்கள் காசியில் பைரவ வழிபாட்டுக்காக ஒன்று கூடுவார்கள். பைரவருக்கென தனி திருத்தலங்கள் கொண்ட காசி நகரம் பைரவ சேஸ்திரம் என்று மக்களிடத்தில் அனைவருக்கும் அவதாரம் செய்கிறார்கள். முன்னொரு காலத்தில் அந்தகன் எனும் அந்தகாசுரன் எனும் சிவன் பக்தனாக இருந்து கடும் தோம் புரிந்து வந்தான். அவன் பரமல் சிவபெருமானின் இருள் என்ற வரத்தை பெற்றான். அந்த வரத்தை கொண்டு 8 திசைகளையும் இருளில் மூழ்கடித்து உலகளிலிருந்து இருள் ஆட்சி செய்தான். இவன் தேவர்களை பெண் வேடமிட்டு செய்து தனக்கு சாம வரம் வீசும்படி பணிந்தான். மேலும் முனிவர்களையும் ரிஷிகளையும் தவம் செய்ய விடாமல் தொல்லை செய்து வந்தான். நல்லவர்களை வதைத்தான். இவன் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு கூறினார்கள். அப்பொழுது கருணை கடவுளான பரமுல் சிவபெருமான் 8 திசைகளும் இருளை விளக்கி ஒளி பெருக செய்ய தன் நெற்றிக்கண்ணை திறந்து அக்னி சுடரை எரிய துவங்கினார். அத்தகைய நெற்றிக்கண்ணையை கோப அக்னியில் இருந்து பிறந்தவர்தான் சிவன் ருத்ர ரூபமான 8 பைரவர்கள். இவர்கள் அசிஷ்டதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதான பைரவர், உன்னம பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் என இவர் அத்தனை அவதாரங்கள் எடுத்து அந்த அந்தகாசுரனை அழித்து 8 திசைகளும் இருளை விரட்டி உலகங்களை மீட்டு ஒளிர்பட செய்தார் காலபைரவர். 8 பைரவர் அவதாரங்களில் வெவ்வேறு திருவுருவங்கள், வாகனம், ஆயுதம் கொண்டு தேவியர்களுடன் 8 திசையும் இன்னும் காவல் புரிந்து வருவதாக ஐதீகமாகும். அண்டத்தினை அழிக்க அவதரித்த பைரவர் என்ற திசைகளையும் காவல் புரிந்து வந்தார். ஒரு முறை பிரம்மன் தனக்கு 5 தலைகள் இருப்பதாகவும் படைத்த தொழிலை தானே செய்வதாகவும் தானே சிவனை விட உயர்ந்தவர் என்றும் கர்வம் கொண்டு பேச தொடங்கினார். இதன் காரணமாக பரம சிவபெருமானை விஷ்ணுவும் அவமதியாராக திட்டினார். எனவே கோபம் கொண்ட சிவபெருமான் தனது ருத்ர ஸ்ரூபமான பைரவரை கொண்டு பிரம்மாவின் ஆணவத்திற்கு காரணமான 5வது தலையை கொய்து விடும்படி ஆணையிடுகிறார். அப்பொழுது பைரவரும் பிரம்மாவின் ஆணவத்தை அழித்து மீண்டும் படைப்பு தொழில் சிறப்பாக செய்தார். எனவே பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க அவதரித்த பைரவர் என்றும் அனைவராலும் போற்றப்படுகிறது. இந்த பைரவருக்குரிய தினத்தில் இன்றைய நாட்கள் வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான பயங்களையும் போக்குவார். பொதுவாக பைரவ வழிபாடு எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலும் செய்யலாம். குறிப்பாக உச்சி பொழுதிலும் நடு உச்சியிலும் செய்வது விசேஷமானது. தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் எழுதுவது மிக மிக சிறப்பானதாகும்.
அதாவது தேய்பிறை அஷ்டமியில்தான் ஒருவரை பால பைரவர் வழிபடும் என்றுமில்லை, இந்த புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமியிலும் அவரை வழிபடுவது மிக சிறப்பான பலனை தர வல்லது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுவது பைரவர் வழிபடும் மாபெரும் புண்ணிய பலன்களை தருகிறது. அந்த நாட்கள் இல்லவென்றால் இந்த வளர்பிறை புரட்டாசி மாத அஷ்டமியிலும் வழிபடலாம். இந்த கிழமையில் வரும் தேய்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமானவை. மேலும் தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று வரும் குருஹோரைகளில் வழிபடுவது சிறந்த பலன்களை தரும். அதற்கு இணையானதுதான் இந்த புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி. பரணி நட்சத்திரத்தில் பைரவ வழிபாடு நடத்துவதும், முக்கியமாக இந்த புரட்டாசி கிழமையில் ராகு காலத்தில் வழிபடுவதும் மிகவும் விசேஷமானது. பைரவரை வழிபட வேண்டிய திதிகள் முக்கியமாக வளர்பிறை சஷ்டி மற்றும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமியில் வழிபடுவது மிக சிறப்பான பலனை தரவல்லது. புரட்டாசி மாத இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபட ஒருவருடைய தீமைகள் அனைத்தையும் முறியடிக்கப்படும். முக்கியமாக பைரவர் இன்றைய தினத்தில் பைரவர் சந்தன அபிஷேக பெரியவர். எனவே பைரவருக்கு சந்தன காப்பிட்டு வழிபடுவது மிகவும் இந்த மாதத்தில் விசேஷமானது. மேலும் வாசனை திரவியங்களால் பைரவருக்கு அபிஷேகம் செய்வது மிக சிறப்பான பலனை தரவல்லது. செவ்வரளி மலர்கள் பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் விசேஷமானது. இன்றைய நாட்களில் பைரவர் இவ்வாறு வழிபடுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். சின்னிற மலர்கள் அனைத்தும் சிறப்பானதாகும். தும்பை, தாமரை, வில்வம் போன்றவற்றால் அர்ச்சிப்பது மிகவும் சிறப்பானதாகும். பைரவர் வழிபாட்டிற்கு மல்லிகை, நந்திய வட்டை மலர்கள் மற்றும் தவிர்ப்பது நல்ல பலனை தரும். முக்கியமாக காரமான புளிசாதம், வெல்லம் போட்டு செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல், தேன், மிளகு சேர்த்து செய்யப்பட்ட வடைமாலை போன்றவற்றை பைரவருக்கு இந்த புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி என்று செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக பைரவருக்கு மிகவும் பிரியமான நைவேத்தியங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள யாவும் தொல்லைகள் தேய இந்த வளர்பிறை புரட்டாசி மாத அஷ்டமி என்று பைரவர் வழிபட்டு துவங்க வேண்டும். வாழ்க்கையில் நன்மைகள் ஏராளமாக வளர அஷ்டமி என்று விரதத்தை கண்டிப்பாக துவங்குங்கள். அஷ்டமி என்று ஆலயங்களில் பைரவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் உதவி செய்வதும், வாசனை பொருட்கள், மலர்களை அர்ச்சனை தருவதும், கால பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பதும், பைரவர் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானிப்பதும், முக்கியமாக இந்த மாதத்தில் பைரவன் போற்றிகள் பாராயணம் செய்வதும், பைரவாஷ்டகம் படிப்பதும், பைரவர் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே கூட பைரவர் அன்பையும் அருளையும் பெற முடியும். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி என்று அதிகாலையில் இருந்து நீராடி சிவாலயம் சென்று உண்ணாவிரதத்தை துவங்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய முழு சிந்தனையுடன் இருந்து மாலை மீண்டும் நீராடி நீர் பூசி சிவாலயத்திற்கு சென்று பைரவருக்கு மாலை 6 மணிக்கு மேல் நடக்கும் அஷ்டமி பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்யலாம். ஆலயங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் நாங்கள் கூறிய அந்த பொருட்களை வைத்து நீங்களே பூஜை செய்து அபிஷேகம் வீட்டிலே முறைப்படி கலசத்தின் மூலம் அவர்களை எழுந்தருளச் செய்து வழிபடலாம். கண்டிப்பாக நீங்கள் இறைவனை மாலை சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் பூஜித்து இயன்ற நைவேத்தியங்கள் படைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ளலாம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி விரதம் இருப்பவர்கள் பகலில் பால், பழங்கள் போன்ற மெல்லிய ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக இரவு உணவை தவிர்க்க வேண்டும். இரவில் பட்டினி இருப்பது பைரவர் விரதத்தின் மிக சிறப்பான பலனை தரும். மேலும் பைரவருக்கு வளர்பிறை அஷ்டமியான இன்று விளக்கேற்றி வழிபடுவது புண்ணியமான பலனை தரவல்லது. பைரவர் விளக்கேற்றும் முறைகள் மற்றும் அதன் பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரவல்லது. பைரவருக்கு பொதுவாக 9 அல்லது 11 விளக்குகள் ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும். பகவானுக்கு சிவபெருமான் என கூறப்படும் பகவானுக்கு 7 தீபம் ஏற்றுவது போல 27 மிளகை இடித்து மெல்லிய சிவப்பு அல்லது வெண்துணியில் சிறிய மூட்டையாக கட்டி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு அதில் மிளகு மூட்டையாக திரியாக வைத்து பைரவருக்கு வளர்பிறை அஷ்டமியான என்று தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் தீராத கடனும் தீர்ந்துவிடும். அடுத்து கண்டிப்பாக அவரை வழிபட்டு அனைத்து தீமையிலிருந்து விடுபட பைரவரை வழிபட்டு வாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.